அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1154. தலைப்பு ஏழைகள் தொடர் 17. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் படைத்திருக்கின்ற பிரத்யேகமான படைப்பான மனித படைப்பில் ஆண் பெண் இரு சாராரும் பருவ வயதை அடைந்து விட்டால் அவர்கள் திருமணம் முடிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது ஆகமாக்கப்பட்ட முறையில், ஹலாலான முறையில் அமைய வேண்டும். ஒரு கணவன் மனைவியை தலாக் விவாகரத்து செய்து விட்டாலும், அல்லது மனைவி கணவனை குலா அந்த முறையில் விவாகரத்து செய்து விட்டாலும், இந்த இருவருக்குமே மீண்டும் மறுமணம் செய்யக்கூடிய உரிமையை இஸ்லாம் வழங்குகிறது. ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் கணவர் அபு அம்ர் பின் ஹப்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை மூன்றாவதாக ஒட்டுமொத்தமாக தலாக் சொல்லிவிட்டார். தலாக் என்பது ஒரு முறை, இருமுறை, மூன்றாவது முறை 3 காலகட்டங்களிலே சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் மூன்றாவதாக சொன்ன பிறகுதான் முழுமையான விவாகரத்தாகும். அப்போது அவர் வெளியூரில் இருந்தார். பின்னர் அவருடைய பிரதிநிதி தொழி நீக்கப்படாத சிறிதளவு கோதுமை எனக்கு அனுப்பி வைத்தார். அதை கண்டு நான் எரிச்சல் அடைந்தேன். அதற்கு அந்த பிரதிநிதி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நாங்கள் உனக்கு ஜீவனாம்சம், தங்கும் வசதி எதையும் தர வேண்டியதில்லை. ஏனென்றால் பெண்ணுக்குரிய அந்த ஜீவனாம்சம் திருமணத்திற்கு முன்னரே மணக்கொடையாக, மகராக வழங்கப்படுகிறது. ஆகவே ஒரு கணவர் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டால் அதற்காக எந்த நஷ்டஈடோ அல்லது மாதம் ஜீவனாம்சமோ கொடுக்க வேண்டியதில்லை என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. அந்த பெண்ணுக்கு தந்தை, தாய், சகோதரர்கள் இவர்கள் மூலமாக மீண்டும் அவர்களுக்கு வேண்டிய வாழ்வாதாரத்தை செய்து தர வேண்டும். இதை வைத்துத்தான் அவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நாங்கள் உனக்கு ஜீவனாம்சம், தங்கும் வசதி எதையும் தர வேண்டியதில்லை, இது ஒரு உதவியாக தரப்பட்டதுதான் என்று கூறினார். எனவே நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நடந்ததை அவர்களிடம் தெரிவித்தேன். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அவர் உனக்கு ஜீவனாம்சம், தங்கும் வசதி எதையும் தர வேண்டியதில்லை என்று கூறிவிட்டு உம்மு ஷரீக் என்ற பெண்ணின் இல்லத்தில் என்னை இத்தா இருக்குமாறு பணித்தார்கள். பிறகு யோசித்துவிட்டு அவர்கள், உம்மு ஷரீக் என் தோழர், உம்மு ஷரீக் என் தோழர்கள் அடிக்கடி சந்திக்கும் பெண்மணி ஆவார். நீ உன் தந்தையின் சகோதரர் புதல்வர் இப்னு உம்மு மக்தூம் அவர்களது இல்லத்தில் இத்தா இருந்து கொள். அந்த காத்திருக்கும் தவணையை பூர்த்தி செய்து கொள். ஏனெனில் அவர் கண் பார்வையற்ற மனிதர் ஆவார். நீ உன் துப்பட்டா துணியை கலற்றி கொள்ளலாம். நீ இத்தாவை முழுமையாக்கியதும் எனக்கு தெரிவிப்பாயாக என்று கூறினார்கள். அவ்வாறு நான் அந்த தவணை காலம் முடிந்ததும், இத்தா முடிந்ததும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, முஆவியா பின் அபு சுபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபு ஜஹிம் பின் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்னை பெண் கேட்கின்றனர் என்று சொன்னேன். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு ஜஹம் தமது கைத்தடியை தோளிலிருந்து கீழே வைக்க மாட்டார், கோபக்காரர், மனைவியரை கடுமையாக அடித்து விடுபவர். முஆவியாவோ அவர் ஒரு ஏழை, அவரிடம் எந்த செல்வமும் இல்லை. நீ உசாமா பின் ஜைதை மணந்து கொள் என்று கூறினார்கள். அதாவது உசாமா பின் ஜைத் என்று சொன்னால், ஜைத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமையாக, வளர்ப்பு பிள்ளையாக இருந்தவர். அவருடைய மகன் தான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கிணங்க நான் உசாமாவை திருமணம் செய்யலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவரை எனக்கு விரும்பவில்லை. அவரை நான் விரும்பவில்லை. பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ உசாமாவை மணந்து கொள் என்று மீண்டும் கூறினார்கள். ஆகவே
நான் அவரை மணந்து கொண்டேன். அவரிடம் எனக்கு அல்லாஹ் நன்மையை வைத்திருந்தான். நான் பெருமிதம் அடைந்தேன். ஆரம்பத்தில் அவர் எனக்கு விருப்பமில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரை நீ மணந்து கொள் என்று ஒரு முறைக்கு இருமுறையாக. அதன் காரணமாக நான் மணந்து கொண்டேன். அல்லாஹ் அவர் மூலமாக எனக்கு நன்மையை வைத்திருந்தான். நான் பெருமிதம் அடைந்தேன் என்று பாத்துமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 2953வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும் தனது திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், வஅன்கிஹுல் அய்யாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும் இயகூனு ஃபுகரா யுஹ்னிஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி வல்லாஹு வாஸிஉன் அலீம். இன்னும் உங்களில் வாழ்க்கை துணை இல்லாதவருக்கும் அவ்வாறே வாழ்க்கை துணை இல்லாத உங்களுடைய வேலையாட்களுக்கும் பெண்களுக்கும் நல்லவர்களுக்கும் திருமணம் செய்து வையுங்கள். அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தன் அருளை கொண்டு அவர்களை சீமான்கள் ஆக்கி வைப்பான். மேலும் அல்லாஹ் கொடையில் விசாலமானவன், யாவற்றையும் நன்கறிந்தவன். அந்த காலகட்டங்களில் அடிமைகள் இருந்தார்கள். ஆண்களிலும் அடிமைகள், பெண்களிலும் அடிமைகள் இருந்தார்கள். மக்காவிலே 10 ஆண்டுகள், மக்காவிலே 13 ஆண்டுகள், மதீனாவிலே 10 ஆண்டுகள், 23 ஆண்டு காலத்தில் இஸ்லாம் அடிமை தலையை ஒழித்தது. ஆனால் அதற்கு முன்னால் அடிமைகளாக இருந்தவர்களுக்கும் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுடைய ஆண் அடிமைகள், அடிமை பெண்கள் இருந்த நல்லவர்களுக்கும் திருமணம் செய்து வையுங்கள். அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தன் அருளை கொண்டு அவர்களை சீமான்கள் ஆக்கி வைப்பான். மேலும் அல்லாஹ் கொடையில் விசாலமானவன், யாவற்றையும் நன்கறிந்தவன். 24வது அத்தியாயத்தின் 32வது வசனம் இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.